ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்வாதி ஜே லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 நான் எப்படி சேமிக்க போகிறேனோ அதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நம்ம தொடர்ந்து சேவ் பண்ணலாம். சேவ் பண்ணி என்னென்ன வாங்க போகிறோன்றதையும் அந்த வீடியோவில் போக வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். நான் இன்னைக்கு சொல்ல போகிற வீடியோஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம 37,800 ரூபாய் நம்ம சேமிக்கலாம். அவ்வளோ அமௌண்ட் நம்ம சேமிக்க முடியும். நமக்கு அந்த அமௌண்ட் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் நம்ம சேவிங்ஸை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு எப்பயும் மாதிரி வீடியோ போகிறதுக்கு முன்னாடி எப்பயுமே நம்ம ஸ்டோரி கேட்டு போவோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டோரியாக சொல்கிறேன் உங்களுக்கு. வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டோரி நமக்கு ரொம்ப பிடிக்கும். Grow stronger the more difficulties and challenges we face in our life. More successful tomorrow, challenges and difficulties makes us stronger. உங்களுக்கு புரியுதா? நான் ஒரு குட்டி ஸ்டோரியாக ஷேர் பண்ணுறேன். ஒரு தாத்தாவும் ஒரு பேரனும் இருந்தாங்க. இதில் தாத்தாவும் பேரனும் ஒரு கடைக்கு போயிட்டு 2 செடி வாங்கிட்டு வந்திருக்காங்க. அந்த தாத்தா கேட்குறாரு அந்த பேரன்கிட்ட, நம்ம இந்த 2 செடியை எங்கே வைக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. தாத்தா அதுக்கு அந்த பேரன் சொல்கிறார் தாத்தா கிட்ட, தாத்தா நம்ம வீட்டுக்குள்ள வச்சு வளர்க்கலாம் ஒரு செடியை, அது ரொம்ப நல்லா வளரும். இன்னொன்று அது நல்ல ஆரோக்கியம். அந்த செடிக்கு புயல் வந்தாலும் சரி, இடி இடிச்சாலும் சரி, மழையிலும் சரி தாத்தா, அந்த செடி ரொம்ப நல்லா வளரும் தாத்தா, நம்ம வீட்டுக்குள்ள வச்சு வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, தாத்தாவும் பேர சொன்ன மாதிரி வீட்டுக்குள்ள ஒரு செடியை வச்சு வளர்க்குறாங்க. வீட்டுக்கு ஒரு செடி வெளியே வச்சு வளர்க்குறாங்க. கொஞ்சம் நாட்கள் ஆன பிறகு தாத்தாவும் பாட்டியும் வந்து செடிகளை பார்க்குறாங்க. அதுக்கு வீட்டுக்குள்ள வச்ச செடியை பார்க்குறாங்க. அது வச்ச செடியை விட கொஞ்சம் அதிகமாக வளர்ந்துருக்கு. சரி அப்படின்ட்டு வீட்டுக்கு வெளியே வச்ச செடியை பார்க்குறாங்க. அப்போ அந்த மரம் சின்ன செடியா வச்சது பெரிய மரமா வளர்ந்துருக்கு. அப்போ தாத்தா பேரனை பார்த்து சொல்றாரு, அந்த அளவுக்கு இடி இடிச்சாலும் மழை பெஞ்சாலும் பாத்தியா இந்த செடி எவ்வளோ பெருசா வளர்ந்துருக்கு அப்படின்றது, அதோட வேர்கள் பார்த்தியா எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குன்றது. அந்த மாதிரி தான் நம்ம லைஃப்ல வர இன்பமா இருந்தாலும் சரி, துன்பமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும் சரி, நம்ம அதெல்லாம் கடந்து போனாதான் அந்த வேர்கள் மாதிரி நம்மளும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்போம், வீக்கா இருக்க மாட்டோம். வீட்டுக்குள்ள வச்சிருக்க செடியோட வேர்கள் ரொம்ப வீக்கா இருக்கு. அதனாலதான் அது ரொம்ப பெருசா வளரல. அதுக்கு எந்த ஒரு ஃப்ரீடமும் இல்லை. ஆனா வெளியே வச்ச செடி ரொம்ப கஷ்டப்பட்டு அதோட வேர்கள்லாம் ஸ்ட்ராங் ஆகி ரொம்ப பெரிய பெரிய செடிகளா மரமா வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது, நம்ம ஒரு கஷ்டம் வந்தாலும் அதுக்கு பயப்படாம அதை முன்னாடி போய் ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த கஷ்டமும் நமக்கு பெருசா தெரியாது. அதை நினைச்சு வருத்தப்படாமும் நம்ம இருக்கணும்னா அதுக்கு முன்னாடி போய் பார்த்தா தான் தெரியும். உங்க லைஃப்ல எந்த ஒரு ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, நம்ம அந்த வேர்கள் மாதிரி எப்பயுமே ஸ்ட்ராங்கா தான் இருக்கணும். நமக்கு நாளைக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லாக அமையும்ன்றத நம்ம அப்போதான், ஒரு துன்பம் வந்தாலும் நம்ம ஒரு ஸ்ட்ராங்கரான பர்சனாக மாறுவோம். The challenges and difficulties we faces makes us stronger அப்படின்னு சொல்லியிருக்கு. நீங்களும் அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து உங்கள் லைஃப்பில் வர எல்லா கஷ்டத்தையும் போக்கிக்கிட்டு நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நெக்ஸ்ட்டு, you must gain control over your money or the lack of it forever control you அப்படின்னு சொல்லியிருக்கு. இன்னைக்கான மணி சேவிங் டிப்ஸும் ட்ரிக்ஸை பற்றி பார்த்துடலாம். நம்ம 2024 எப்படி எல்லாம் சேமிக்கலாம் அப்படின்றத நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். நான் இதை ஃபாலோ பண்ண போகிறேன், நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டிப்பு பார்த்தீங்கன்னா கிராசரி வெஜிடபிள்ஸ் மணி சேவிங். இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் வீட்டில் காய்கறி காலி ஆயிடுச்சு, வெறும் தக்காளி வெங்காயம் இருக்குது. அப்போது என்ன பண்ணணும், வீட்டில் இருக்க மற்ற பொருட்கள், மளிகை சாமான் வாங்கியிருப்போம் இல்லையா, அதில் இருக்கிற சுண்டல் மற்ற வகைகள் இருக்கும் இல்லையா, அந்த பயிரை வச்சு நம்ம அன்னைக்கான குழம்ப வச்சு முடிச்சிடணும். அப்போ அன்னைக்கு போயிட்டு நம்ம காய்கறி வாங்க தேவை இருக்காது. வீட்டில் இருக்க மற்ற கிராசரி ஐட்டம் வச்சு, மளிகை சாமான் வச்சு சமைச்சு ஹெல்த்தியாகவும் முடிச்சிடலாம் இல்லையா. அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா அன்னைக்கான காசு ஒரு 50 ரூபாய் மிச்சம் ஆகுது. இந்த மாதிரி நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் ஒரு 50 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மொத்தம் 4 வாரம் இருக்கு. ஒரு மாசத்துல 250 ரூபாய் நம்ம இதால சேமிச்சிட முடியும். உங்களால் வெறும் வீட்டில் வெங்காயம் தக்காளி மட்டும்தான் இருக்கு அப்படின்னா ஒரே ஒரு வாரத்தில் ஒரே ஒரு நாள் இதை செஞ்சு பாருங்க. ஒரு 50 ரூபாய் மிச்சம் ஆகுது. அந்த 50 ரூபாவை நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க. அப்போ நமக்கு எவ்வளோ ஆகும், 250 ரூபாய் கிடைக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரிப்ஷன், இப்போ டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கோம், நிறைய சேனல்ஸ் இருக்கும் இல்லையா. அப்போ டிவிக்கு ரீசார்ஜ் ஒரு 200 ரூபாய் போட்டிருப்பீங்க. இப்போ இருக்கிற டிவி ரீசார்ஜ், கேபிள் ரீசார்ஜ் எடுத்துக்கோங்களேன். கேபிள் ரீசார்ஜ் 250 ரூபாய் அப்படின்னா நீங்கள் அதுக்கு எவ்வளோ போட்டிருப்பீங்க, ஒரு 300 ரூபாய் போட்டிருப்பீங்க. அந்த 300 ரூபாயிலேருந்து ஒரு 50 ரூபாய் எடுத்து வச்சிடுறீங்க. ஓகேங்களா, 50 ரூபாய் 40 ரூபாய் உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எடுத்து வச்சிடுறீங்க. இதுவே ஃபோன் ரீசார்ஜ் பண்ணுறீங்க, ஃபோனுக்கு எவ்வளோ போடுவீங்க, ஒரு 156 ரூபான்னு வச்சுக்கோங்க ஒரு மாதம் ரீசார்ஜுக்கு. கிட்டத்தட்ட நம்ம எவ்வளோ போட்டிருப்போம்,
ஃபோனுக்கு வரையும் ரீசார்ஜுக்கு 500 ரூபான்னு எழுதி வச்சிருப்போம், இல்லை ஒரு 400 ரூபான்னு எழுதி வச்சிருப்போம். அந்த 400 ரூபாய் 500 ரூபாயில் ஒரு 100 ரூபாய் 50 ரூபாய் எடுத்து வச்சிருக்க மாட்டோமா? டிவி ரீசார்ஜுக்கு ஒரு 100 ரூபாய் 50 ரூபாவும் ஃபோன் ரீசார்ஜுக்கு ஒரு 100 ரூபாவும் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா அது ஒரு மணி சேவிங்ஸ் அந்த மாசத்துல. புரியுதுங்களா? அடுத்தது தேர்ட் டிப் பார்த்தீங்கன்னா டெய்லி 5 ரூபாய் தாங்க. 5 10ன்னு கிடையாதுங்க, டெய்லியுமே 5 ரூபாய் மட்டும்தான் மணி சேவிங்காக நம்ம பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பண்ணுறது கிராசரி வெஜிடபிளில், செகண்ட் வந்து டிவிக்கும் ஃபோனுக்கும் ரீசார்ஜ் பண்ணுவோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு 150 ரூபாய், டெய்லி ஒரு 5 ரூபாய் எடுத்து வைக்க போகிறோம். 30 நாட்களுக்கு 600 ரூபாய் ஆகுது மொத்தம். அப்புறம் மாதம் ஃபஸ்ட்லேயே நமக்கு சேலரி போட்டுருவாங்க. அந்த சேலரியிலேருந்து நம்ம எவ்வளோ எடுத்து வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் தான் எடுத்து வைக்க போகிறோம், அதுக்கு மேலே கிடையாது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் ஒரு 150 ரூபாய் எடுத்து வைக்க போகிறோம். அந்த 150 ரூபாய் எடுத்து வச்சிங்க 4 வாரம் 150 ரூபாய் எடுத்து வைக்க போகிறீங்க. அடுத்ததான் 6வதா பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங். ஆன்லைன் ஷாப்பிங்கை வந்து நீங்கள் பண்ணாதீங்க, ஒரே ஒரு மாதத்துக்கு பண்ணாதீங்க. கட் ஆஃப் ஆல் ஆன்லைன் ஷாப்பிங் ஃபார் 1 month. ஒரே ஒரு மாதம் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணாமல் இருந்தீங்கனாலே உங்ககிட்ட 2000 ரூபாயிலேருந்து 1500 ரூபாய் கண்டிப்பாக மிச்சமாகும். எந்த ஒரு டெம்ப்டேஷனும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரே ஒரு மாதம் மட்டும் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணாமல் இருங்க. இதுவரையும் நம்ம எவ்வளோ சேவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராசரி அண்ட் வெஜிடபிள்ஸில் ஒரு 50 ரூபாய், ஒரு மாதத்துக்கு 250 ரூபாய் கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுறது, டிவி ரீசார்ஜ் பண்ணுறதுக்கும் ஃபோன் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கும் ஒரு 150 ரூபாய். அதுலேருந்து எவ்வளோ எடுத்து வைக்க போகிறோம்? நம்ம ஒரு மாதத்துக்கே நான் சொல்கிறது, ஒரு மாதத்துக்கு 150 ரூபாய் எடுத்து வைக்க போகிறோம். 5 ரூபாய் மணி சேவிங் சேலஞ்சில் ஒரு மாதத்துக்கு 150 ரூபாய் எடுத்து வைக்க போகிறோம். 150 ரூபாய் எடுத்து வைக்க போகிறோம். சேலரியிலேருந்து நம்ம 500 ரூபாய் எடுத்து வைக்க போகிறோம். வீக்லி சேவிங்ஸ்லேருந்து 150 ரூபாய், வாரம் வாரம் ஒரு 150 ரூபாய் எடுத்து வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 600 ரூபாய் நமக்கு கிடைக்குது. ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணாமல் இருந்தால் ஒரு 1500 ரூபாய், மொத்தமாக ஒரு மாதத்துக்கு 3150 ரூபாய் நம்ம சேமிச்சிருக்கோம். ஒரு வருஷத்துக்கு நம்ம எவ்வளோ சேமிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 37,800 ரூபாய் நம்ம சேமிக்கிறோம். இந்த 6 பாயிண்ட் வச்சு நம்ம எவ்வளோ சேமிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராசரியிலேருந்து 50, ஒரு வாரத்துக்கு மொத்தம் 250, டிவி ரீசார்ஜ் ஃபோன் ரீசார்ஜ் மாதிரி பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு 150 ரூபாய் தான். ஒரு மாதத்துக்கு 150 ரூபாய் தான். 5 ரூபாய் போட போகிறோம். ஒரு மாதத்துக்கு 150 ரூபாய். சேலரி பார்த்தீங்கன்னா 500 ரூபாய். வீக்லி சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா 150 ரூபாய். வீக்லி சேவிங்ஸ்லேருந்து 600 ரூபாய் கிடச்சிடுச்சு. ஆன்லைன் ஷாப்பிங்லேருந்து 1500 ரூபாய். ஒரு மாதத்துக்கு 3150 ரூபாய். 3150 ரூபாய் அப்படின்றது 2 மாதம் சேமிச்சோம் அப்படின்னா 1 கிராம் கோல்டு காயின் வாங்கிடலாம். 1 கிராம் கோல்டு காயின் வாங்கிடலாம், ப்ளஸ் 1 மில்லிகிராமும் சேர்த்து நம்ம வாங்கிடலாம். 3150 ரூபாய் அப்படின்றது 2 மாதம் சாமிச்சா 1 கிராம் கோல்டு காயின். இதுவே எங்களுக்கு வந்து கோல்டு காயினாக வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஆர்டியில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த 3000 ரூபாய் ஒரு 5 வருஷத்துக்கு கழிச்சு 1,80,000 ரூபாய் நம்ம கையில் கிடைக்கும். இதுவும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு நமக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லான அமௌண்ட்டாக இருக்கும். ஒரு கோல்டு காயின்ஸாக வாங்க விருப்பம் இல்லாதவங்க, இல்லை இது சேமித்து கோல்டாக வாங்க விருப்பம் இல்லாதவங்க ஆர்டியில் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட நமக்கு 2 லட்ச ரூபாய் கிடைக்க போகுது. ஒரு மாதம் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் 3150 ரூபாய் சேமிச்சிருப்பீங்க. நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம், நம்ம இவ்வளோ சின்ன அமௌண்ட்டு தான் போட்டிருக்கோம், ஆனால் நம்ம கையில் வந்து 3150 ரூபாய் இருக்குது ஒரு மாதத்துக்கு. இந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கடனையும் நம்ம ஈஸியாக அடைக்கலாம். நம்ம ஏதாச்சும் கோல்டு வாங்கணும் அப்படின்றதையும் நம்ம கனவு நிறைவேறிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.